வணக்கம். +2 எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு. தமிழ் இன்றைக்கி செகண்ட் பேப்பர்னு நினைக்கிறேன். நல்லா எழுதுங்க, பயப்படாமல் எழுதுங்க, தைரியமாக எழுதுங்க. திருப்பியும் அதை தான் சொல்கிறேன், நல்ல தைரியமாக எழுதுங்க. எதை குறித்தும் பயப்படவே கூடாது. அது மாதிரி எக்ஸாம் இனிமேல் புதுசு புதுசாக படிக்காத கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம படிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராதிங்க. படித்த கொஸ்டினையே தரோவாக போங்க, ஹாலுக்கு போங்க. இன்னொன்று என்னென்னா, எக்ஸாமில் என்னென்ன செய்யக்கூடாதோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். தெரியும்னு உங்களுக்கு டீச்சர்ஸ் நல்லா அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறத. அதெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம். எக்ஸாம் முடிஞ்சோடனே மத்தியானம் நல்லா ரெஸ்ட் எடுங்க, சாப்பிட்டு நல்லா தூங்குங்க. இப்போ டைமில் புதுசாக கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சுட்டுலாம் இருக்க வேண்டாம். நல்லா ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் நைட்டு சாயந்தரம் எழுந்திரிச்சு படிங்க. 8:30க்கெல்லாம் என்ன பண்ணிடுங்க, தூங்கிடுங்க. சாப்பிடாமல் எக்ஸாம் ஹாலுக்கு போகாதீங்க. லைட்டாக சாப்பிட்டு போங்க. ஹெவி ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க இந்த எக்ஸாம் முடிகிறது வரைக்கும். நல்ல நம்ம ஒழுங்காக படித்தோன்னா கண்டிப்பாக அதுக்குரிய பலனை நம்ம கண்டிப்பாக கிடைக்குங்கிறது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்போ முக்கியமாக என்னென்னா, இன்றைக்கி நியூஸில் பார்த்தேன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மனசு. சுனில்குமார்னு ஒரு தம்பி நெல்லையில் காலையில் அவங்க அம்மா இறந்துட்டாங்க போல தெரியுது. என்ன பண்ணியிருக்கான், எக்ஸாம் கிளம்பும்போது அந்த அம்மா காலை தொட்டு கும்பிட்டுட்டு அம்மா வரம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறான். தம்பி, உனக்காக தான் முக்கியமாக நான் இன்றைக்கி பேசுகிறேன் தம்பி. கண்டிப்பாக நீ நல்லா எழுதுவ, நல்லா படிப்ப, நல்ல மார்க் வாங்குவ கண்டிப்பாக. ஏன்னா அம்மாவோட ஒரு ஆசையோடு நீ போறடா கண்ணா. நீ எதை குறித்தும் நீ கவலைப்படக்கூடாது. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், எதை குறித்தும் பயப்படாத, எதை குறித்தும் இது பண்ணாத. நம்ம ஃப்யூச்சர் என்னென்னு நீ இது பண்ணாத. கண்டிப்பாக நீ நல்ல மார்க் எடுப்ப. முக்கியமாக சொல்கிறேன், யாரும் இல்லைங்கிறத மட்டும் நீ நினைக்காத. கண்டிப்பாக நம்மளுடைய உற்றார் உறவினாரோ மற்றபடி ஃப்ரெண்ட்ஸோ யார் உதவலைனாலும் கண்டிப்பாக நமக்கு தெய்வம் உனக்கு துணையாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நீ தாயை மதிச்சிருக்க பார்த்தியா, அதனால் கண்டிப்பாக நீ மேலும் 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 நீ உயரணும்னு என்னுடைய வேண்டுதலாக நான் இருக்குது எனக்கு. இன்றைக்கி அந்த நியூஸை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கே கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டத்தோடு தான் நான் இந்த பதிவை போடுறேன். தம்பி, நல்லா படிமா, எதை குறித்தும் கவலைப்படாத. கண்டிப்பாக உன் அம்மாவும் அப்பாவும் இல்லைங்கிறத நினச்சி இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. கண்டிப்பாக என்ன பண்ணுவேன், நீ மேலும் மேலும் உயர்வ. முக்கியமாக உனக்கு உன்னோட தாய் மாதிரி உனக்கு நான் சொல்கிறது ஒன்று என்னென்னா, நல்ல ஃப்ரெண்ட்ஸை மட்டும் நீ தேர்ந்தெடுத்துக்கொள். இதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் உயர்வுக்கு ஒரு வழியாக இருக்குமே ஒழிய வேறு எதுவும் வராது. மற்றபடி தீய பழக்கத்தை கொண்டு வர எந்த காரியத்திலையும் நீ தலையிட்டுறத பார்த்தேன். இப்போ நியூஸில் பார்த்தேன், நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த சுனில்குமார்னு பார்த்தேன். இந்த பதிவு எப்படியாவது உன்னோட மைண்டுக்கு வரணும், உன்னுடைய பார்வைக்கு போகணுங்கிறது என்னுடைய ஒரு ஏக்கமாக இருக்குது தம்பி. கண்டிப்பாக சேரும்னு நினைக்கிறேன். எதை குறித்து கவலைப்படாத. இத்துடன் நான் முடித்துக்கொள்கிறேன். வணக்கம்.